சகோதரிகளை எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பரா இருக்குங்க. நம்மளுடைய குரூப் 4க்கு பொது தமிழ்ல சிலபஸ் சேஞ்ச் பண்ணிட்டாங்க. இந்த புது சிலபஸுக்கு நீங்க 7ஆம் வகுப்பு புதிய தமிழ் புத்தகத்துல எதெல்லாம் படிக்கணும் அப்படின்றத அழகா உங்களுக்கு என்ன பண்ணியிருக்கேன், கட் அண்ட் பேஸ்ட் பண்ணி தனி ஒரு நோட்ஸா 21 பக்கத்துக்கு பிடிஎஃப் ரெடி பண்ணியிருக்கோம். இந்த நோட்ஸோட ஓவர்வியூ பாருங்களேன். இப்போ இயல் 2ல் புக் பேக்கில் பிழையை திருத்தி சரியாக எழுதுகன்னு சொல்லியிருப்பாங்க. அதில் ஃபர்ஸ்ட் எடுத்துக்காட்டா கண்ணகி சிலம்பு அணிந்தான் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிழை என்னன்னா அணிந்தான் அல்ல அணிந்தாள் பெண்ணுன்றதுக்காக அதை ஆன்சரா கொடுத்துருக்காங்க. இது எங்க கேட்டிருக்காங்கன்னு பாருங்களேன். 2024 டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல வந்து 65வது கேள்வியா அங்க பாருங்க, கண்ணகி சிலம்பு அணிந்தாள் அப்படின்னு கேட்டுச்சிருக்காங்க. பாத்தீங்களா? ஸோ புக்ல இருந்து தான் கேட்குறாங்க. இதுலேயே கூட பார்த்தீங்கன்னா ஒருமைப்பன்மை பிழை நீக்குக அப்படின்னு 2022 டிஎன்பிஎஸ்சிலையும் கேட்டு வச்சிருக்காங்க. நான் என்ன பண்ணியிருக்கேன்னா நம்மளுடைய புது புக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எப்படி கேட்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் ரிசர்ச் பண்ணி இந்த நோட்ஸ் ரெடி பண்ணியிருக்கோம். இன்னும் கொஞ்சம் காமிக்கிறேன் பாருங்களேன். அப்படியே கீழே வருவோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மருவு ஊர் வந்து ஊர்களுடைய மருவுன்னு கேட்டிருப்பாங்க இல்லையா, அதுவும் இதில் கொஞ்சம் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து நம்மளுடைய சிலபஸில் யூனிட் 3ல வந்து பார்த்தீங்கன்னா காலம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இதில் இந்த இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலத்தை பொறுத்து கொஸ்டின் கேட்பாங்க. அது வந்து இயல் 4ல் புக் பேக்கில் அழகாக கொடுத்து வச்சுருக்காங்க. அதை டேபிள் கட்டியே கொடுத்துருக்காங்க. அதை நான் எடுத்து கொடுத்துட்டேன். இதை பார்த்தாவே போதும், உங்களுக்கு ஒரு பேசிக் நாலேஜ் தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? இதே சிலபஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மரபு தமிழ்னு சொல்லிட்டு திணை மரபில் உயர்திணை, அக்ரிணை அப்படிலாம் கொடுத்துருக்காங்க இல்லையா, அது கூட அழகாக படம் போட்டு கொடுத்துருக்காங்க. அதையும் நாங்கள் எடுத்து கொடுத்துட்டோம் நோட்ஸில். இந்த பாருங்களா, நான் அதையும் காமிக்கிறேன். மேலே வந்துட்டா இங்கே ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உயர்திணை அக்ரிணை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதில் எதெல்லாம் உயர்திணை அக்ரிணை அப்படின்னு டிஃப்ரென்ஸ்லாம் கொடுத்து பர்ஃபெக்டாக புரியுற மாதிரி புக்கில் கொடுத்துருக்காங்க. நான் புக்கில் தான் எடுத்து கொடுத்துருக்கேன், நாங்களாம் வந்து கிரியேட்லாம் பண்ணலை. சரிங்களா? அப்போ இந்த டாபிக் இங்கே பர்ஃபெக்டாக கவர் ஆகுது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் 2ல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொருள் தரும் பல சொற்கள் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. அது யூனிட் 1ல இருக்குது, யூனிட் 5ல இருக்குது, அதுக்கப்புறம் வந்து யூனிட் 6ல இருக்குது. நான் சொல்றதுலாம் யூனிட்லாம் வந்து புக்கில் நீங்கள் குழப்பிக்காதீங்க. சிலபஸில் இருக்கிறது வேற, இயல்னு சொல்லிடுறேன் ஈஸி. இயல் 1ல், அதுக்கப்புறம் 5ல், 6ல் இருக்குது. இப்போ 6ன்ற எண் வந்து என்னன்னு சொல்லலாம், நதினு சொல்லலாம். இது அடிக்கடி கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. மதின்றது அறிவுன்னு சொல்லலாம், நிலவுன்னு சொல்லலாம். ஸோ இதெல்லாம் நிறைய எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. நம்ம டெஸ்ட்லாம் எழுதுறவங்களுக்கு நல்லாவே தெரியும். அடிக்கடி கேட்கக்கூடிய டாப்பிக்கு இதெல்லாம் உங்களுக்கு ஒருங்கிணைச்சு கொடுத்துருக்கேன். கன்ஃபியூஷனே வேணாம், இதை மட்டும் படித்தாவே போதும். 7th புக்கில் நீங்கள் வேறு எதுவுமே படிக்க வேணாங்க, ஃபுல்லாகவே பார்த்துட்டேன். என்ன இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நம்ம சிலபஸில் யூனிட் 7ல் இருக்குது பார்த்தீங்களா, ஆல்ரெடி பழைய சிலபஸ், அதை மட்டும்தான் இதில் சேர்க்கலை. மீதி 1லேருந்து 6 வரைக்கும் யூனிட்டில் எதெல்லாம் இதில் கவர் ஆகுதோ கம்ப்ளீட்டாக நோட்ஸ் ரெடி பண்ணிட்டோம். இது போதுங்க. ஸோ இந்த நோட்ஸ் எப்படி டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்கள். முக்கியமாக நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடுற வீடியோ உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. அதுக்கப்புறம் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் குரூப்புக்கு 2 லிங்க்கும், வாட்ஸ்அப் சேனலுக்கு ஒரு லிங்க்கும் கொடுத்துருப்பேன். ஏதாவது ஒரு குரூப்பில் ஜாயின் ஆகிடுங்க. ஏன்னா நம்மளுடைய டெஸ்ட்டு நோட்ஸ் எல்லாம் அதில் தான் ஷேர் பண்ணிட்டு வரோம். மறுபடியும் ஒரு விஷயம் சொல்லிடுறேன், டெய்லியுமே தமிழ் புக்கில் புது புக்கில் ஒரு இயல் எடுத்து அந்த இயலில் எதெல்லாம் நம்ம புது சிலபஸில் கவர் ஆகுதோ அதை மட்டும் செலக்ட் பண்ணி உங்களுக்கு ஆன்லைன் டெஸ்ட்டாக வச்சுட்டு வரோம். அதில் நம்ம 7th புக்கு இப்போ 8th புக்லேயே கிட்டத்தட்ட 7வது இயலே வந்தாச்சு. சரிங்களா? ஸோ 7th புக்கு முடிச்சதால நோட்ஸ் ரெடி பண்ணி கொடுத்துட்டு வரோம். இந்த டெஸ்ட்டெல்லாம் நீங்கள் எழுதணும்னா ஏதாவது ஒரு குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. சார் எங்கிட்ட டெலகிராம் ஆப் இல்லை, ஒன்லி வாட்ஸ்அப் தான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்றவங்களுக்கு ஒரு நம்பர் கொடுத்துருக்கேன், 9442430457. இந்த எண்ணுக்கு ஆனா இருந்தா பிரதர் அப்படின்னும் பெண்ணா இருந்தா சிஸ்டர் அப்படின்னும் ஒரு வாட்ஸ்அப் பண்ணுறங்க. ஏன்னா நம்ம பிரதர் குரூப் சிஸ்டர் குரூப்னு தனித்தனியாக மெயின்டைன் பண்ணிட்டு வரோம் ஒரு சேஃப்டிக்காக. 7ஆம் வகுப்பு புதிய தமிழ் புக் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் நம்மளுடைய குரூப் 4 பொது தமிழ் சிலபஸில் எதெல்லாம் கவர் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த கலை சொற்கள், ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் இருக்குதுங்க. பிரித்து எழுதுக, சேர்த்து எழுதுகள் இருக்குது. எதிர் சொல் வந்து ஒரு 10 தான் இருக்குது, இருந்தாலும் இருக்குது, எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் சொல் பொருள் நிறையவே இருக்குது.
அதுக்கப்புறம் இந்த ஊர் பெயர் மறு ஊ அப்படின்னு கொடுத்துருப்பாங்க, அதுவும் நிறைய இருக்குது. உயர்திணை அக்ரிணை அப்படின்றதும் இருக்குது. காலம் இருக்குது. ஓரெழுத்து ஒருமொழி, எஸ் மோஸ்ட்லி ஓரெழுத்து ஒருமொழி இங்கே தான் இருக்குது, வேற எங்கேயும் இல்லை. சரிங்களா, அதுவும் இதில் கவர் ஆயிடுது. அதுக்கப்புறம் ஓமையா விளக்கப்படும் பொருத்தமான பொருளை தேர்வு செய்தல்னு சிலபஸில் கொடுத்துருப்பாங்க, அதுவும் கவர் ஆகுது. ஸோ அப்போ 7th புக்கு ரொம்ப முக்கியம். கண்டிப்பாக கொஷின் இதில் வந்து அதிகமாக எதிர்பார்க்கலாம் அப்படின்னு தெரியுது. நான் இந்த நோட்ஸோட ஓவராலாக என்னென்ன பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு பிடிஎஃப் எப்படி டவுன்லோட் பண்ணணும்னு சொல்கிறேங்க. இப்போ நான் பிரித்து எழுதுக இல்லை, முதல் வந்து கலை சொற்கள் கொடுத்துட்ருக்கேன், ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல். இது பாருங்க, இயல் 1 இயல் 2 முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு வெள்ளா கொடுக்கணும் தாங்க கொடுத்துருக்கோம். ஏன்னா டவுட்னா கூட நீங்கள் அந்த புக்கை இயலில் போய் செக் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்கு தான் நாங்கள் இயல் பிரிச்சே கொடுத்துட்டோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இயல் எந்த இது இருங்க, 1 செகண்டு இங்கே பாருங்கள். இயல் 3ல் வந்து பார்த்தீங்கன்னா அயர் சொற்களுக்கு நேரான தமிழ் சொல்னு நம்மளுடைய சிலபஸில் யூனிட் 1ல் இருக்கும். அதில் ஒரு 4-5 இருக்குதுங்க. சரிங்களா, அந்த பொக்கிஷம், அப்புறம் பொக்கிஷன்னா என்ன, சிங்காரன்னா என்ன அப்படின்ற மாதிரி கொடுத்து வச்சுருக்காங்க. இந்த கேள்வியை ஆல்ரெடி நம்மளுடைய 2024 டிஎன்பிசி எக்ஸாமில் கேட்டாங்க. பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல் கண்டறிதல். அப்போ அயர் சொல் இப்படி தான் கேட்பாங்க அப்படின்றதுக்கு நம்ம ஒரு மாடல் கிடைக்குது. அது பாருங்க, அதையும் நான் அட்டாச்மெண்ட் பண்ணிட்டேன். நீங்கள் படிக்கும் போதே எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் படிக்கணும், சும்மா கண்டதும் படிக்கக்கூடாது. அதுதான் எங்களுடைய தேரியே. சரிங்களா, ஸோ அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா மற்ற கலை சொற்கள்லாம் கொடுத்துருக்கேன். இதெல்லாம் ப்ரீவியஸ் இயரில் கேட்டதெல்லாம் நான் ஆன்லைன் டெஸ்ட்டாக கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் சொற்பொருளுங்க. சொற்பொருள் ஆஸ் யூஷுவல் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது பழைய சிலபஸாக இருந்தாலும் புது சிலபஸாக இருந்தாலும் 2-3 கேள்விகள் கேட்பாங்க. அதனால் அதை அழகாக லிஸ்ட் அவுட் பண்ணி கொடுத்தாச்சு. ஆன்சருக்கு போல்டு பண்ணியே கொடுத்துருக்கேன். அதுக்கு அடுத்தது பிரித்து எழுதுக, சேர்த்து எழுதுக. இந்த பிரித்து எழுதுக சேர்த்து எழுதுக கலந்து தான் இருக்குது இதில். அதுவும் பாருங்க, இயல் வைஸாவே பிரித்து கொடுத்துருக்கேன். எதையுமே உள்ளங்க, எங்கெல்லாம் ப்ளஸ் இருக்குதோ அதெல்லாம் எடுத்து போடு அப்படின்ற மாதிரி எடுத்து கொடுத்துட்டோம். ஏன்னா நம்மளை தாண்டி கொஸ்டின் வரக்கூடாது அப்படின்றதுக்கு தான். ரைட்டா, அதுக்கப்புறம் எதிர் சொல் வந்து யூனிட், அதாவது இயல் 2லையும் இயல் 7லையும் ஒரு 11 எதிர் சொல் இருக்குதுங்க. வேற எதுவும் இல்லை, எனக்கு தெரிஞ்சு இல்லை, அதை வச்சு கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் முக்கியமாக இதுதான், இருபொருள் கொண்ட ஒரு சொல் அப்படின்னும் ஒரு பொருள் கொண்ட இரு சொல் அப்படிலாம் சிலபஸில் கொடுத்துருப்பாங்க யூனிட் 2ல். அதில் வந்து நிறையவே இருக்குதுங்க. இதில் இங்கே பாருங்களேன், இயல் 1 எடுத்துட்டிங்கன்னா இரு பொருள் கொண்ட ஒரு சொல்லை நிரப்புக அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து இயல் 5ல் இருக்குது, அதுக்கப்புறம் இயல் 6ல் இருக்குது. சரிங்களா, நிறையவே இருக்குது. அதுக்கப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய, அதாவது எப்படி சொல்கிறது, இந்த உயர்திணை அக்ரிணை வந்து 7th புக்லேயும் 10th புக்லேயும் தான் இருக்கும், வேறு எங்கேயுமே இருக்காது. அப்போ இது கண்டிப்பாக முக்கியம். இந்த தலைப்பில் கொஸ்டின் கேட்டால் 7th புக்கில் தான் கேட்பாங்க, இல்லை 10th புக்கு கேட்பாங்க. நம்ம 10th போகும்போது இன்னும் அழகாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா, அதனால் இதில் இருக்கிறது எல்லாத்தையுமே வித் ஆன்சரோடு கொடுத்துட்டேன். இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா இயல் 1லையும் இருக்குது, இயல் 2லையும் இருக்குது. இதில் வந்து பால் வந்து 5 வகைகள். அதாவது இங்கே பாருங்களேன், ஆண் பால், பெண் பால், பழவின் பால்லாம் நம்ம சொல்லுவோம்ல, அதுவும் நம்ம சிலபஸில் கொடுத்துருக்காங்க. அதையும் நான் பிரித்து கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் இந்த பிழை நீக்குதலும் நான் இன்ட்ரோவில் கொடுத்த மாதிரி அந்த தலைப்புக்கு அதுக்கு ரிலேட்டடாக கொடுத்தாச்சு. இது மறு ஊ அப்படின்றது கொடுத்துருக்காங்க. இப்போது தஞ்சாவூர்னா தஞ்சை, திருநெல்வேலினா நெல்லை, அதுக்கப்புறம் கோவைனா என்ன, குடந்தைனா என்ன, எந்தைனா என்ன, போதுனா என்ன, சோனாடுனா என்ன அப்படின்னு கொடுத்து வச்சுருக்காங்க. கம்மியாக தாங்க இருக்குது, எங்கேயும் 10th புக்லேயும் தான் இருக்குது, ரொம்ப கம்மி தான், ஒரு 10 தான் இருக்குது. 10 படித்தாவே போதும். நீங்கள் பலன்னு சிலர்லாம் 50-60 கொடுக்குறாங்க, அவ்வளோலாம் கேட்க மாட்டாங்க, புக்கில் தான் கேட்பாங்க. சரிங்களா, ஸோ அதில் வந்து ரிலேட்டடாக தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் கேட்ட கொஸ்டின் ஒரு 3 கொடுத்துருக்கேன். சரிங்களா, அதுக்கப்புறம் இதுலேயே அந்த ஊர் மறு இருக்குது. இதை பாருங்க, நான் சொன்னேன் இல்லையா, இங்கே இருக்குது பாருங்களேன், உயர்திணை, அப்புறம் அக்ரிணை, அதுக்கப்புறம் இங்கே பாருங்களேன் ஆண் பால், பெண் பால், இங்கே பார்த்தீங்களா பழவின் பால்லாம் இருக்குது. இதெல்லாமே 7th புக்கில் இயல் 5லையோ இயல் 2லையோ மேபி தப்பாக கூட சொல்லலாம், பட் அங்கே இருக்குது பாருங்கள், அதை கொடுத்து வச்சுருக்கேன். ஸோ பாருங்கள், சிலபஸ் வச்சு தான் அந்த நோட்ஸ் ரெடி பண்ணியிருக்கேன் அப்படின்றதுக்கு தான் இவ்வளோ ப்ரூஃப் காமிச்சிட்டு வரேன், அதை நீங்கள் புரிஞ்சுங்க. சரிங்களா, அதுக்கு அடுத்தது வேறு என்ன இருக்குது, இங்கே பார்த்தீங்களா முக்கியமாக இன்னொரு விஷயங்க, இயல் 6ல் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சிலபஸில் யூனிட் 1ல் இன சொற்கள், இன எழுத்துக்களா, எஸ் இன எழுத்துக்கள், வினா எழுத்துக்கள் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இந்த வினா எழுத்துக்குள்ள முக்கியமாக வினா சொல்லுன்னு கேட்குறாங்க, அடிக்கடி கேட்பாங்க. வினா சொல் கண்டிப்பாக நீங்கள் எழுதக்கூடிய எக்ஸாம்லையும் கேட்பாங்க. அதுக்கு ரிலேட்டடாக இங்கே வந்து ஒரு 5 இருக்குது, அதை கொஞ்சம் நீங்கள் பார்த்துங்க. சரிங்களா, இதுக்கு ரிலேட்டடாக எப்படி கொஸ்டின் கேட்குறாங்கன்னு ஆன்லைன் டெஸ்ட்டில் வச்சுட்டேன். அதுக்கப்புறம் இந்த பேச்சு வழக்குன்னே நம்ம சிலபஸில் இருக்குது, அதுலேயும் கொஞ்சம் இருக்குது, நிறைய இருக்குதுங்க,
நிறைய கொஷின்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் ஓமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்வு செய்தல் அதையும் கொடுத்து வச்சிருக்காங்க. ஃபைனலா ஓரெழுத்து ஒழுமொழி மொத்தம் 42 இருக்குது புது புக்கில், அதையும் கொடுத்துறேன். அழகாக 21 பக்கம் தாங்க. பக்கா நீங்கள் பாட்டுன்னு படித்தா போதும். இதுக்கு மேலே நீங்கள் ஒன்றா புக்கில் தேடி இந்த தலைப்பை நீங்கள் விட்டீங்க அப்படின்னா சொல்லுங்கள் கமெண்டில், நான் அப்டேட் பண்ணிக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையுமே கவர் பண்ணி கொடுத்துட்டேன். சூப்பரு. ஆமாம், இது எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்தீங்கன்னா அந்த டெலகிராம் குரூப் லிங்க்லாம் இருக்குல்ல, அப்படியே கொஞ்சம் கீழே வாங்க. வந்தீங்கன்னா PDF அப்படின்னு எழுதிருப்பேன். PDF இருக்கும். அங்கே ஒரு லிங்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணால் நம்ம வெப்சைட் போகும். நம்ம வெப்சைட் போனால் ஒன்றும் இருக்காது, 2 விளம்பரத்துக்கு நடுவில் டவுன்லோடு ஹியர் அப்படின்ற ஒரு ப்ளூ கலர் பாக்ஸ் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணால் ஒரு 15 செகண்ட் சொல்கிறேன் சரிங்களா, 15, 14, 13 டைமர் குறையும். 15 செகண்ட் வெயிட் பண்ணிங்கன்னா டவுன்லோட் நவ் அப்படின்ற ஒரு ப்ளூ கலர் பாக்ஸ் வரும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த நோட்ஸ் டவுன்லோட் ஆகிடும். ஆல்ரெடி நம்ம 6th புக்கு போட்டாச்சு, இது 7th புக்கு. கூடிய சீக்கிரம் 8th புக்கு வந்துடலாம். ஏன்னா 8ஆவதுல வந்து நம்ம 7வது இயல் வந்துட்டோம். அதை முடிச்சுட்டுனா அதை எடுத்தும் கொடுத்துட்றேன். நான் என்னுடைய வேலையை வந்து நாங்கள் கரெக்டாக செய்வோம். ஏன் கொஞ்சம் டிலே ஆகுதுன்னா பொங்கல் அப்படின்னும் போது உங்களுக்கே தெரியும், பொங்கல் நியூ இயர்னும் போது கொஞ்சம் வேலை ஸ்லோவாகும். பட் அதுக்கு தகுந்த மாதிரி மின்னல் வேகத்தில் நாங்கள் இதுக்கப்புறம் அதையெல்லாம் காம்ப்ரமைஸ் பண்ணிவிடுவோம். இப்போ யூனிட்டியே 8th புக் கொடுக்குறோமா, 9th அப்படியே போயிடும். 45 நாளில் 6th-லேருந்து 10th வரைக்கும் புது புக்கு முடிக்கிறேன்னு சொன்னேன். இன்றைக்கி 23ன்னு நினைக்கிறேன். 23 நாளாக கண்டினியூவாக கொடுத்துட்ருக்கோம். நாங்கள் முடிச்சிடுவோங்க. நீங்கள் படித்தா படிங்க, படிக்கலன்னா போங்க. ஆனால் போஸ்டிங் மட்டும் வாங்கினோம், அதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க. பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்.